தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 6வது முறையாக எம்பி ஆகின்றார். 6வது முறையாக எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ராஜ்யசபா தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. 6 பேருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து 6 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதிமுகவுக்கு 2 பேர் தேர்வு செய்யக்கூடிய பலம் உள்ளது. ஒரு தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக ஒரு தொகுதியில் போட்டியிட பலம் உள்ளது. அந்த ஒரு தொகுதிக்கு தம்பித்துரை அவர்களை அறிவித்துள்ளது. தம்பித்துரை அவர்கள் 4 முறை கரூர் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். 1985ஆம் ஆண்டு பாராளுமன்ற துணை சபாநாயகராக பதவி வகித்தவர். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் இவர் கல்வி அமைச்சராகவும் பதவி வகித்தவர். பர்கூர் தொகுதியிலிருந்து அப்பொழுது தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவர் கடந்த முறை 2020ஆம் ஆண்டு அவர் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டார். 5வது முறையாக அப்பொழுது பதவியேற்றார். தற்பொழுது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது. 6வது முறையாக தம்பித்துரை அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஆக அதிமுக சார்பில் 6வது முறையாக பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட உள்ளார். அதிமுக சார்பில் ஒருவர் 6 முறை தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படுவது இதுதான் முதல் முறை. மேலும் அவருக்கு வயது ஏறத்தாழ 80 வயது நெருங்கிவிட்டது. அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டிய ஒரு காலம். இளைஞர்களுக்கு வழிவிட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய டெல்லியில் உள்ள நட்பு வட்டாரத்துக்காக அதிமுக அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளது. தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பித்துரை அவர்கள் தற்பொழுது 6வது முறையாக எம்பி ஆகிறார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.